So hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சம்மர் வந்தாச்சு. So of course எல்லாருக்குமே ரொம்ப கிரேவ் ஆகுற ஒரு விஷயம் நான் கெஸ் பண்ணி பாருங்க. எஸ், நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். ஸோ மாங்காய் ஊறுகாய் விச் இஸ் ஆவக்காய் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா நான் இந்த வீடியோல உங்களுக்கு காமிக்க போறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எல்லா ரைஸ்க்குமே வச்சுப்பேன். ஸோ என்ன மாதிரியே நீங்களும் கண்டிப்பா நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம், பருப்பு சாதம், கூட்டு சாதம், வத்த குழம்பு எல்லாத்துக்கும் ஊறுகாய் வச்சுப்போம். ஈவன் என்ன மாதிரி ஆள்லாம் பிரியாணிக்கு கூட நான் ஊறுகாய் தொட்டு தான் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம ஒரு வாட்டியும் வெளியில போய் வாங்காம வீட்லயே எப்படி ஈஸியா ஹோம்மேடா பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்க போறேன். ஸோ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாம் guys. ஃபர்ஸ்ட் நம்ம மாங்காய் மாவாடு சைடுக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு மாடு வீதிக்கு தான் போயிருந்தேன். ஸோ அங்கே மாங்காய் நிறையா இருக்கும். ஸோ எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்து வாங்கிட்டு நான் யூஸ்வலாக எப்போவுமே ஆவாரம்பூ வாங்குகிற ஒரு பாட்டிக்கிட்ட ஆவாரம்பூவும் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் மாங்காய் ஊறுகாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் மாங்காய் எல்லாத்தையும் வந்து சும்மா வாட்டர் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட். இப்போது நம்ம இந்த தேவைப்படுறது வந்து உலுவா, கடுகு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஜீரகம், மிளகு பொடி அண்ட் நம்மளோட இந்த மாங்காய் இதெல்லாமே எடுத்துக்கணும். மாங்காவை ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு கழுவிக்கணும். ஏன்னா இப்போ நல்லா கழுவி உப்பு போட்டு கழுவிக்கணும். ஏன்னா அந்த மேலே இருக்க அந்த அழுக்கு இல்லை அந்த ஒரு அரிப்பு தன்மை எல்லாமே அது வந்து போயிடும் க்ளீன் பண்ணுறப்போ. ஸோ அதெல்லாமே முடிச்சிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி பண்ணலான்னு சொல்லி காமிக்கிறேன் guys. நல்லா உப்பு போட்டு நல்லா கழுகிக்கணும். ஏன்னா இந்த உப்பு போட்டப்போ நல்லா அதில் இருக்க அந்த ஏதாச்சும் பூச்சி இல்லை அந்த மாதிரி அரிக்கிற மாதிரி நம்மளுக்கு சாப்பிட்றப்போ சில பேருக்குலாம் ஊறுகாய் சாப்பிட்டா அரிக்கும். அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு கழுவுறப்போ அந்த மாங்காய் தோலில் போயிடும். ஸோ தட் மாங்காய் தோலுமே நம்ம ஊறுகாயில் சாப்பிட்றப்போ எதுவும் ஆகாது. ஸோ வாஷ் பண்ணி இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கணும் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ கைஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 3 பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். அப்புறம் இதை வந்து ஒரு க்ராஸில் போட்டு இந்த கொட்டை இருக்குல்ல இது வந்து இந்த கொட்டையை நம்ம நல்லா எடுத்துடணும் க்ளீன் பண்ணி. ஏன்னா இந்த கொட்டை நம்மளுக்கு போச்சுன்னா வயிறு வலிக்கும், ப்ளஸ் இந்த கொட்டை வந்து கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும். ஸோ இந்த கொட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாங்காய் வரும் இதை வந்து நம்ம போடணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் மாங்காய்லேயும் இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு நல்லபடியாக போடணும். ஸோ இப்படி எடுத்துகிட்டு போடணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி கட் பண்ணி போடணும். நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து முடித்து கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி அந்த கொட்டை இருக்குல்ல அதை மட்டும் இப்படி குத்தி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கணும் டு மேக் திஸ். ஸோ அப்படியே பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா என் அப்பா வந்துட்டார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாருங்கள் கைஸ் இந்த மாதிரி தான் நம்ம மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா. கைஸ் இப்போ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ கட்டிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. வச்சுட்டு இப்படி பார்க்குறப்போ நம்மளுக்கு உள்ளே வந்து அந்த கொட்டை எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்படி கட் பண்ணிடணும். ஸோ கட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம இப்போ எப்படி பண்ணணும். இஞ்சி பூண்டை எடுத்து நல்லா கட் பண்ணி குட்டி குட்டியாக நல்லா இது பண்ணி வச்சுக்கணும் நசுக்கி. இந்த மாதிரி நல்லா இஞ்சி பூண்டை வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சியில் நல்லா இடிச்சுக்கணும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இடிக்கணும். இடித்து நல்லா மசிச்சுக்கணும். ஸோ கைஸ் இந்த மாதிரி தான் நல்லா இடிச்சுக்கணும். நல்லா சட்னி மாதிரி இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துடணும். கைஸ் இப்போ வந்து இது கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த ஜீரகத்தை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கணும்.
ஆல்சோ இந்த மாதிரி கடுகு கொஞ்சம் எடுத்து நம்ம ரோஸ்ட் பண்ணி பவுடர் ஆக்கிக்கணும். ஸோ ஆயில் வந்து இப்படி காயாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் ஆயில் காயிறப்போ கொஞ்சமாக நம்மளோட இது கடுகெல்லாம் போடணும். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கடுகு கொஞ்சமாக இந்த வெந்தயமும் போட்டு அதை வந்து வெடிக்க விடணும். கொஞ்சம் பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு டைமில் நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா இது பண்ண விடணும். நல்லா அது ஃப்ரை ஆகணும். ஸோ அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பட் தீய விடக்கூடாது. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி பொரியிற டைமில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஸ்லோலியே வச்சு தான் பண்ணணும் நம்ம இது ஃபுல் ப்ராசஸும். பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக இதில் வந்து இந்த கருவேப்பிலையும் வந்து கொஞ்சம் நம்ம போட்டுக்கணும். ஸ்லோலியே தான் அது வந்து குக் ஆகணும் ஃபுல் ப்ராசஸ். அப்போ தான் வந்து அது நம்மளுக்கு கெட்டு போகாமல் நிறைய நாளும் இருக்கும். அந்த ஒரு ஃப்ளேவரும் இதில் நல்லா இறங்கணும் இந்த எண்ணெயில். ஏன்னா இந்த எண்ணெயை தான் நம்ம அந்த ஊறுகாயில் ஃபுல்லாக போட்டுக்கணும். ஸோ கைஸ் இப்போ ஃபைனலாக நம்ம வந்து முடிச்சிட்டோம். நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மாங்காய் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்மளுக்கு அரைச்சி வச்ச பொடியெலாம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு எல்லாமே நம்ம இதில் போட்டுக்கணும். உப்பு ஃபைனலாக இருந்துச்சுன்னா கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ஊறுகானா கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி தான் இருக்கணும். பட் புளிப்பு இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் நம்ம காரம் நல்லா போட போகிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபைனலாக நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மாங்காயில் நல்லா வந்து இது பண்ணி விட்டுக்கணும். ஒன்ஸ் இப்போ நம்ம வந்து ஃபைனலாக உப்பு எல்லாமே போட்டு நல்லா ஊற வர்ற மாதிரி அதில் போட்டுட்டோம். ஸோ தட் மாங்காய் ஒன்றுத்துலேயும் வந்து உப்பு நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பொடி இதை வந்து கொஞ்சம் நல்லா போட்டுக்கணும். பார்த்துட்டு தேவைப்படுதுன்னா அது மட்டும் இல்லாமல் அது கூட நம்ம சில்லி பவுடர் நல்லா காரம் எனக்கு வந்து நல்லா காரமாகவே இருந்தாலே பிடிக்குங்க. ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை போட்டுக்கலாம். எப்போவுமே மஞ்சத்தூள் வந்து ஃபைனலாக போடணும் கொஞ்சம். ஏன்னா அது வந்து இதில் இருக்க ஆன்டிபயோட்டிக். ஸோ தட் நல்ல ஒரு இந்த அரிப்பு ஏற்படுதுன்றவங்களுக்கு அரிப்புலாம் இருக்காது அந்த மாதிரி. ஸோ நல்லா இதை அந்த உப்பு கூட இந்த காரம் கூட நம்ம அரைச்ச அந்த மசாலா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கலரி விடணும். நல்லா மசாலா இறங்கட்டும். ஏன்னா அப்போ தான் பார்க்கவும் சாப்பிடவும் டேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்ல ஒரு பிடிச்ச மாதிரி இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் கூட வந்து ஆயில் தண்ணி ஊற்றவே கூடாது. எண்ணெய் மட்டும்தான் போட்டு நம்ம கலரணும். ஏன்னா அப்போ தான் கெட்டு போகாமல் நிறைய நாளைக்கு வரும். இந்த உப்பு நம்ம கழுவி வச்சுருந்த தண்ணி அதில் கொஞ்சோண்டு இந்த மாதிரி ட்ரை ஆச்சுன்னா கூட எதுக்காக மிளகாத்தூள் நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோன்னா அது தெரியவே கூடாதுன்றதுக்காக தான். நல்லா இதில் பிசைஞ்சு விட்டுருந்தோம் இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது நல்லா பார்க்கவே ஒரு பீஸ்லேயும் இந்த மாதிரி மசாலா வந்து நல்லா ஃபுல் சைடு நல்லா ஒட்டி நல்லா ஒரு ரோஸ்டிங்காக இருக்கும். கை பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எடுத்துடணும். ஸோ நல்லா இப்போ நம்ம வந்து பிசைஞ்சுக்கணும் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த எண்ணெய் பண்ணி வச்சோம் இல்லையா, எண்ணெயில் ஊற்றும் போது கை பட்டா ஓகே தான். பட் கை படாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். பிகாஸ் அது வந்து ஒரு நல்லதாக ஒரு லாங் டேர்முக்கு நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த பண்ணி வச்சுருக்க இந்த ஊறுகாய் இருக்குங்களா, இதை வந்து ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா நம்மளோட இந்த இதில் இறக்கிக்கணும்.
அந்த மசாலாவோட பிசைஞ்சு வச்சோம்ல அதை வந்து நல்லா இந்த மாதிரி இறக்கிட்டு நல்ல ஒரு நல்லெண்ணெயில் போடுறப்போ ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சரும் ஸ்மெல்லும் வரும். ஸோ எண்ணெய் நம்மளுக்கு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் கைஸ், கொஞ்சம் அந்த கருவேப்பிலை, அந்த கடுகு உள்ள அந்த உளுவை வெந்தயம்லாம் இருக்கிறப்போ அது ஹீட்டு எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி ஒரு பக்கா ஒரு ஊறுகாய் இது கொடுக்கும். இது சில பேருக்கு ஃப்ரெஷ்ஷாக, எனக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக உடனே பண்ணி சாப்பிட பிடிக்கும் இந்த ஆவக்காய் ஊறுகாய். பட் சில பேருக்கு அது நல்லா ஊறி பிடிக்கும். ஸோ வீட்டில் ஒரு ஜார் இருந்துச்சுன்னா நம்ம ஜாரில் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ தட் நமக்கு நல்ல டெய்லியும் இது நம்மளோட சாம்பார் சாதத்துக்கு, ஒரு ரச சாதத்துக்கு, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நல்லா கலரி விடணும். கையை மட்டும் வச்சு பண்ணாதீங்க பேசிக்காக கலரும் போது மட்டும். ஏன்னா அந்த எண்ணெயில் நம்ம ஹேண்டு படுறப்போ லாங் டேர்மாக வராது. இது வந்து நம்ம ஒரு 3 to 4 months ஒரு 6 months கூட வச்சுருந்து இந்த ஊறுகாய் சாப்பிட்லாம். பட் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக அது இருக்காது. ஏன்னா எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அம்மாவே ஆல்மோஸ்ட் முடிச்சிருவாங்க. சின்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டே இருக்காங்க இவ எப்போ முடிப்பான்ற. நைட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ நைட்டு தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு ஆஃபீஸ் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு தான் நான் வந்து பண்ணுறேன். ஸோ வீட்டில் ஹோம்மேடாக இருக்கிறவங்க, நான் அடுத்த ரெசிப்பியில் வந்து உங்களுக்கு என்னோடய ஃபேவரட் லெமனு அந்த நெல்லிக்காய் ஆம்லா ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது ஆவக்காய் ஊறுகாய் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஜாரில் போட்டு மாற்றி வச்சிடலாம் நல்லா. ஏன்னா உளுவெல்லாம் உள்ளே இருக்கும், அதெல்லாமே இது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இங்கெல்லாம். ஸோ அதெல்லாமே அது கடுகு, அது நம்ம தாளிச்ச அந்த ஜிஞ்சர், அது கூட எல்லாம் அந்த கார்லிக் எல்லாம் சேர்றப்போ அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டெக்ஸ்சர் கொடுக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் வந்து எப்போவுமே இன்னும் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லெண்ணெய் தான். ஸோ நல்லா போடுறப்போ அந்த ஊறுகாய்னால வர ஹீட்டு அது எதுவுமே நமக்கு வந்து தெரியாது. ஸோ அதே மாதிரி நம்ம ஜாரில் போட்டு எடுத்து நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும் அந்த எண்ணெய் நல்லா துளிர் விட்டு அது ஒரு மாதிரி மேலே செப்ரேட் ஆகி ஒரு லேயராக வரும். அதை வந்து நல்லா ஜாரில் அப்படியே கலக்கி கலக்கி கொடுத்து அந்த எண்ணெய் ஊற ஊற அந்த மாங்காயில் எல்லா ஃப்ளேவரும் இறங்க இறங்க அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் கைஸ். ஸோ கைஸ் ஃபைனலாக இப்போ நம்ம நல்லா கலக்கி அது கலர் அண்ட் டெக்ஸ்சர் பார்த்தாலே தெரியும் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வந்திருக்கு. நீங்கள் டேஸ்ட்டு கூட பண்ணி பார்க்கலாம். அந்த பூண்டோட அந்த ஸ்மெல்லு, அந்த ஊறுகாய் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இருங்க நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா அந்த ஒரு ஊறுகாயோட டெக்ஸ்சர், ப்ளஸ் அது கூட நம்மளோட அந்த மாங்காய் கூட அந்த பொடி, அந்த கருவேப்பிலை, அந்த பச்சை மிளகா எல்லாம் சேர்ந்து ஒரு பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்குது. ஸோ நல்லா அந்த எண்ணெயும் தள்ளி வருது. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டில் அடிபொலியாக இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து இந்த ஜாரில் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 5 kg ஜார். எவ்வளோ பிடிக்குது எவ்வளோ பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் கைஸ். முடிஞ்சால் ஏதாச்சும் வந்து கரண்டி மாற்றினோம். ஏன்னா அந்த கரண்டியில் எடுத்து நம்மளால் போட முடியல. ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற கரண்டியை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ தெரியும். இப்படி எடுத்து இந்த ஜார் உள்ளே போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜார் உள்ளே தான் நம்ம இந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கோம் இந்த குண்டு கரண்டியில். ஸோ ஃபுல்லாக இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து நல்லா. ஃபர்ஸ்ட் அந்த லேயர் எல்லாமே அந்த மாங்காய் லேயர் எல்லாம் போட்டுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக எண்ணெய் ஊற்றிட்டு ஜாரில் வைக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் எக்ஸ்ட்ரா அந்த நல்லெண்ணெய் சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கைஸ்.
காய்ஸ் இப்போ ஃபைனலாக நம்ம இந்த ஜார் ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 kg இருக்குது இந்த மாங்காய். ஏன்னா நம்ம பண்ண ஊறுகாய் வந்து 3 kgக்கு நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது 5 kg ஜாரு, 3 kg அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இப்படி இருக்குது. ஸோ நல்லா கலரி விட்டு நல்லா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது.